ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். 10 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து அரசியல்லேருந்து பின்வாங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோவுக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வந்தது. ஒரு சிலர் வந்து, என்ன ஜால்ரா தட்டுறியா, உனக்கு எப்படி தெரியும், அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் நான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து ஷூட்டிங்க்கு வேண்டி ஒரு ஸ்பாட்டில் நின்றுட்டு இருந்தார். அப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அவரோட பழைய ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருந்தார். அவர் ஃப்ரெண்டு எதை பற்றி பேசினாருன்னா, பாராளுமன்ற எலெக்ஷன் வருது, நீங்கள் களத்தில் இருந்தீங்கன்னா களம் வேறு மாதிரி சூடு பிடிச்சிருக்கும்னு சொன்னார். இதை கேட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து சொன்ன பதில், கதம் கதம் முடிஞ்சிருச்சு, இந்த டாப்பிக்கை பற்றி என்கிட்ட மறுபடியும் பேசக்கூடாதுன்னு சொன்னார் அவர். ரஜினிகாந்த் ஐயா அரசியல் களத்தில் இறங்கணும்னு ஆர்வம் இருந்திருந்தா அவர் 1995 இறங்கியிருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலை இருந்தது அந்த நேரத்தில். ஒரு கருத்து சொல்ல விரும்பப்படுறேன். 1995 ரெண்டு பிரதான கட்சி இருந்தது. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. ஏடிஎம்கேக்கு அந்த நேரத்தில் சரியான வீழ்ச்சியாக இருந்தது. டிஎம்கேக்கு அதுக்கு முன்னாடி 91 வந்து 2 சீட்டு தான் கிடச்சிது, எம்எல்ஏ சீட் தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் அதுவும் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருந்தது. 2 கட்சி தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1995 அதிமுகவுக்கு ஒரு பெரும் வீழ்ச்சி இருந்தது. ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் வந்தது. அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா திரும்பி வரமாட்டாங்க, அரசியலை விட்டே போக வேண்டியதான், அதிமுக அழிஞ்சே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கெட்ட பேர் இருந்துச்சு 1995. அந்த நேரத்தில் பிரதான ஒரே கட்சியாக இருந்தது டிஎம்கே மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை, பெரிய கட்சியாக இல்லை. அந்த நேரத்தில் ரஜினி ஐயா வந்து கட்சியை ஆரம்பிச்சிருந்தாருன்னா சரியான சாதகமான சூழ்நிலை இருந்திருக்கும். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணார். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த எலெக்ஷனில் டிஎம்கே நல்ல வெற்றி பெற்றுச்சு. அதிமுக வந்து படுதோல்வி அடைஞ்சது. வெறும் 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதுவும் ஜெயலலிதா அம்மா இந்த தொகுதியிலேயே ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க. அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 2 எம்எல்ஏக்கள் வந்து 500 வாக்கு கீழ் வித்தியாசத்துலேயும், மற்ற 2 எம்எல்ஏக்கள் வந்து குறைஞ்சபட்ச வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாங்க, பெரிய வித்தியாசத்துலலாம் ஜெயிக்கவே இல்லை. அப்போ நினச்சி பாருங்க, அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சின்னு பாருங்க. 1996 ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது மூப்பனார் ஐயா வந்து அதுக்கு கடும் எதிர்த்தாரு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து சரியான கெட்ட பேரு, நம்ம வந்து அவங்களோட அலைன்ஸ் வச்சா நமக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது, அதனால அவங்களோட அலைன்ஸ் வேணான்னு சொன்ன ஒரே பிடிவாதமாக இருந்தாரு. ஆனால் காங்கிரஸ் தலைவராக இருந்த நரசிம்மராவ், இல்லை நாங்கள் ஏடிஎம்கேவோட தான் அலைன்ஸ் வைப்போம்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தார். அதை எதிர்த்து மூப்பனார் ஐயா வந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணார். தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியை தொடங்கிட்டு டிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சாரு. அந்த எலெக்ஷன்ல வந்து 41 சீட்ல வந்து போட்டியிட்டு 39 சீட்ல வந்து ஜெயிச்சாரு. அதே தேர்தலில் இந்தியன் காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு சீட்ல கூட ஜெயிக்கவே இல்லை. அப்போ பார்த்துங்க ஏடிஎம்கேக்கு எவ்வளோ கெட்ட பேர் இருந்திருக்கு அந்த நேரத்தில். ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா அதெல்லாம் முறியடிச்சு பிற்காலத்தில் வந்துட்டாங்க, அது வேற விஷயம். அது 95 96 அவ்வளோ கெட்ட பேர் இருந்தது ஏடிஎம்கேக்கு. அதை வந்து சாதகமாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அரசியல் விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்ல வந்தோம். 1996 ரஜினி ஐயா கட்சியை ஆரம்பித்து போட்டிட்டு இருந்தாருன்னா, ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாரு, இல்லைன்னா பிரதான எதிர்கட்சியாக தான் இருந்திருப்பாரு. இது எங்கள் கருத்து. இது அந்த மாதிரி ஒன்று மட்டும் அந்த நேரத்தில் நடந்திருந்திருந்தா இப்போ வந்து தமிழ்நாட்டோட அரசியல் களமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏனோ தெரியல, ரஜினிகாந்த் ஐயாவுக்கு வந்து அரசியல் கட்சி மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. அவருக்கு முழு ஈடுபாடு வந்து ஆன்மீகத்தில் தான் இருந்தது. முழு ஈடுபாடும் ஆன்மீகத்தில் தான் இருந்தது அவருக்கு. அதை வந்து நிறைய படத்துலையும் பாட்டுலையும் வந்து வெளிப்படையாக சொல்லிடுவார், கட்சிகளெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அது காலத்தின் கைகள் இருக்கும். ரெண்டாவது எதுலன்னா நடிப்பில், ஆக்டிங்கில் வந்து பயங்கர பேஷனாக இருந்தார். 72 வயசு ஆகுதுங்க அவர். 72 வயசு நடிக்கிற மாதிரியே நடிக்கிறார் அவர். ஏதோ 35-40 வயசுல உள்ள இருக்கிறவங்க நடிக்கிற மாதிரி தான் நடிக்கிறார் அவர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, யாருன்னா அவரோட ஆக்டிங்லேயும் அவரோட ஸ்டைல்லையும் குறை சொல்ல முடியுங்களா? ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட பேஷனே வந்து ஆக்டிங் தான். அதில் அவர் திறம்பட செய்கிறாருங்க அவர். எடுத்துக்காட்டுக்கு நம்ம விஜய் அண்ணா இருக்கார். அவருக்கு அரசியல்னா பயங்கரமாக பிடிக்கும். அவர் அரசியலில் இறங்கணும்னு அவரை ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் இப்போ தமிழ்நாட்டிலே டாப் ஆக்டரில் இருக்கார் அவர். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலில் இறங்குறாரு. ஏன்னா அவருக்கு அரசியல்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுங்களா? நம்மளுக்கு வீட்டில் உட்காந்து படிக்க பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுறா, இப்போ படுறான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்புறம் படிச்சிக்கலாமா,
நைட் படிச்சுக்கிறோமா, சாப்பிட்டு படிக்கிறோமா, நம்ம அதை வந்து தள்ளி தள்ளி போடுவோம். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு வந்து அரசியல் அவ்வளோ பிடிக்காது. அதனால அவர் சொன்னார், இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறம் வந்துக்கிறேன், அப்புறம் வர்றேன்னு சொன்னார் அவர். 25 வருஷமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் படிக்கிற பசங்க பாருங்க, ஸ்கூல் விட்டு வந்துட்டோன்னா 6 மணிக்கெல்லாம் புக் எடுத்து படிச்சிருவாங்க. அதே தான் விஜய் அண்ணாவுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல டாப் ஸ்டாரில் இருக்கிற நேரத்துலேயே அரசியலில் வந்து இறங்கிட்டாரு. அப்புறம் நீங்கள்லாம் கேள்வி கேட்பீங்க, அவருக்கு தான் அரசியல் பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அரசியல் கட்சி தொடங்குறேன்னு வாக்கு கொடுத்தாருன்னு. அவரோட விருப்பமாக அவர் வந்து வாக்கு கொடுக்கல, அது வெளியே இருந்து வந்து ப்ரெஷரு, ஃபேன்ஸ் கொடுத்த ப்ரெஷரு, ரிலேட்டிவ் கொடுத்த ப்ரெஷரால் அவர் வாக்கு கொடுத்தாரு. அவர் வேண்டின தெய்வம் வந்து அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிறைவேறாத மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்து கொடுத்தாரு. அது மக்களாக்கி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு அவர்கிட்ட போய் யாருன்னா ஒருத்தர் போய் இருந்திருக்க மாட்டாருங்களா? எங்கள் கட்சிக்கு வந்து எங்கள் கட்சியோட லோக்சபா எம்பியாக வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் போங்க சொல்லியிருந்திருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அது கூட அவர் எடுத்துக்கவே இல்லை. எந்த கட்சி 4 கட்சியில் எந்த கட்சினா சொல்லியிருந்திருப்பாங்க, சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அது கூட அவர் எடுத்துக்கவே இல்லை. பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு வந்து அரசியல் ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணார், உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழு, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கலாம் எதிர்பார்க்காத, அதுதான் நீ வாழ்கிறதுக்கு உண்மையான வெற்றின்னு சொல்லுவார். அதைப்படி பார்த்தேன்னு வச்சுங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து அவரோட வாழ்க்கையை வந்து சூப்பராக வாழ்ந்தார். அவரோட பேஷன் வந்து ஆக்டிங்கு. 72 வயசுலேயும் சும்மா சின்ன பையன் மாதிரி நடிக்கிறாரு. அப்போ அதானே அவருக்கு உண்மையான வெற்றி. அது அப்போ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் தானே அர்த்தம். உங்கள் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க ஐயா. சப்ஸ்கிரைப் எங்கள் சேனலை பார்த்து. இப்போ இதான் ட்ரெண்டிங்கு, அதான் இப்படி கேட்குறாங்க.